Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பத்தி தான் friends நம்ம கிளியரா பார்க்க போறோம். So C programming language மட்டும் இல்ல, நீங்க எந்த programming languages யூஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? So அத கிளியரா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் போடுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சில இன்புட்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து 2 நம்பரை வந்து இன்புட்டாக கொடுப்போம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த ப்ராசஸ்க்கு தேவையான வேல்யூஸை வந்து பார்த்திங்கனாக்கா சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஒரு வேல்யூவை சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நேம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது லைக் எ கண்டெய்னர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர்னால் ஒன்றும் இல்லை, பாத்திரம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு பாத்திரம் தேவைப்படுது இல்லைங்களா. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சிஸ்டமில் நமக்குன்னு பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணி அதில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா வேரியபிள்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டமே ஒரு நேம் ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா அந்த நேம் நமக்கு தெரியுமா, அதாவது க்ரியேட் பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு அந்த நேம் தெரியுமா அப்படின்னா தெரியாது இல்லைங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா வேரியபிள்ஸ்க்கு நம்ம நேம்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நேம் சொல்கிறீங்களோ அந்த நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்க்கான சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்க்கான ஒரு நேம் கொடுக்கணும். அண்டு உங்களோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், int a = 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் int அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா டைப், a அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் டிஃபைன் நேம், நீங்கள் எந்த நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 அப்படிங்கிறது வேல்யூ, அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா a அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி க்ரியேட் பண்ணி அந்த மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வந்து பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது வேரியபிளோட நேம். ஸோ நம்ம வேரியபிளுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் ஏன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு கேரக்டராக தான் இருக்கணும், இல்லை ஒரு நேமாக இருக்கலாம். ஸோ உங்களோட நேமை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் சில ரூல்ஸ் மட்டும் நமக்கு இருக்குது, அது என்னங்கிறது பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேரியபிளுக்கு நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக, அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்ஃபாபெட்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார், ஐஃபன், கமா, ஆம்பசன், இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேரியபிள் நேமில் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோரை மட்டும் வேணாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நேம் இருக்கிற மாதிரி ஏதாவது நேம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ LM TECHS அப்படின்னு இருக்குன்னா இப்போ LM ஸ்பேஸ் TECHS அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக LM _TECHS. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேரியபிளோட நேம் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இனிஷியலாக நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரூல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வேரியபிளோட நேம் வந்து ஸ்மால்லையும் க்ரியேட் பண்ணலாம், கேப்ஸ்லையும் க்ரியேட் பண்ணலாம். பட் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வேரியபிளை இப்போ கேபிட்டலில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்மாலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர்ஸ் நமக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள்
இனிஷியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபைனலாக நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்துட்டு அது கூட அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்பர் வச்சு உங்களோட வேரியபிளை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் மட்டும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாரு, ஆம்பர்சன், ஐஃபன், பர்சன்டேஜ் சிம்பிள் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேரியபிள்ஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேரியபிள் நேம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டேட்டா டைப்ஸ், அதாவது நம்ம ஒரு வேரியபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் அண்ட் நம்மளோட வேல்யூஸ் கொடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ வேரியபிள் நேம், வேல்யூ, உங்களோட சிஸ்டமில் வேல்யூ என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு சி லாங்குவேஜில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி அண்ட் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் டேட்டா டைப்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா அரேஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ மெமரி ஸ்பேஸ் எனக்கு க்ரியேட் ஆகும், அதில் நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ சைஸ் தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரேண்டமாக அதுவே மெமரி சைஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா நம்ம வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இவ்வளோ மெமரி சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபையாக சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்ஸ் இன்டீஜர் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்டீஜர் வேல்யூஸ்னாக்கா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வைக்காத நம்பர்ஸ், அது வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா சிஸ்டமில் நமக்கு 2 பைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெமரி அலோகேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லிட்டர், மில்லி லிட்டர் இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கனாக்கா பிட்டு, பைட்டு, கிலோ பைட், ஜெகாபைட், மெகாபைட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சைஸஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கம்ப்யூட்டர்லேயே ரொம்ப சின்ன சைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, 8 பிட்ஸ் சேர்ந்தா 1 பைட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் 2 பைட் தான் அலோகேட் ஆகும், அதாவது 16 பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலோகேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ரொம்ப சின்ன சைஸ் மெமரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தென் நீங்கள் இந்த இன்டீஜரை வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா %d அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்டர் வேல்யூஸை சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணும், அதாவது புள்ளி வைத்த தசம எண்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளோட் டேட்டா டைப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சேம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 பைட்ஸ் வந்து மெமரி அலோகேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தென் இந்த ஃப்ளோட் வேல்யூஸை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம %f அப்படிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர் மீன்ஸ் கேரக்டர், அதாவது சிங்கிள் கேரக்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர் அப்படிங்கிற வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், நிறைய கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் கேரக்டரை ப்ரோக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அது இன்டீஜராக கேரக்டராங்கிறது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வெறும் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இன்ட்டு, அதே அதை கேரக்டராக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதா இருந்தால் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேங்களா, கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா சிஸ்டமில் உங்களுக்கு 1 பைட் வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரோக்ராமில் இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு %c அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மேஜர் டேட்டா டைப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் இன்ட், லாங் இன்ட், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மிங் வீடியோஸில் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணும் போது தேவைப்படும் போது நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.